ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மூவி வந்து நேற்று வந்து வெளியாக வந்து அதோட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம எத்தனையோ தமிழ் சினிமாவில் வந்து சாமி படங்களை பார்ப்போம். அதாவது அநீதி நடந்துன்னா அந்த சாமி வந்து இறங்கி வந்து மக்களை வந்து காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் ஒரு ஜானரில் அதை நோக்கி தான் வந்து கதையே நகருது. என்னன்னு படத்தோட நிறைகளை சொல்லாத படத்தோட கதையை மட்டும் சொல்கிறேன், கேளுங்க. அதாவது கேரளாவிலிருந்து சென்னைக்கு வந்து ஒரு பெண்ணோட அவங்க தந்தை வந்து ஒரு பெண்ணோட வந்து மருத்துவ விஷயத்துக்காக வராங்க, ஆப்ரேஷனுக்காக. அப்போது வரும்போது அவங்க பணம் கொண்டு வரல. ஒரு 26 பவுன் சவரன நகையோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை விற்று வந்து அந்த ஆப்ரேஷன் செலவு பண்ணலான்னு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரவுடிகள் வந்து அந்த நகையெல்லாம் திருட்டு போயிடுறாங்க. பிறகு போயிட்டு காவல் நிலையத்தில் வந்து அந்த தந்தையும் அந்த பெண்ணும் வந்து புகார் அளிக்கிறாங்க. காவலாளிகள் வந்து அந்த நகையை கண்டுபிடிக்க ஈடுபடுறாங்க. அப்போ வந்து அந்த 2 நபர்களையும் திருடி சென்றவர் 2 நபர்களையும் வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து நகையெல்லாம் வந்து மீட்டெடுக்கிறாங்க. மீட்டெடுத்து அந்த நகையை வந்து போலீஸ் வந்து உடனே வந்து அவங்கள்ட்ட வந்து டைரெக்டாக கொடுக்க முடியாது. அது வந்து ரீவோட் பண்ணி அது கோர்ட்டு மூலயமா தான் திரும்பி வந்து அந்த இழப்பீடு பண்ணவங்களுக்கு வந்து திரும்பி வந்து கொடுக்கப்படும். அப்படிங்கும்போது போலீஸ்காரர் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு. ஆர்ஜே பாலாஜி கிட்ட அனுப்புகிறார். அவர்கிட்ட போங்க, அவர் அட்வொகேட்டு, அவர் வந்து வாதாடி உங்களுக்கு அந்த நகையை வாங்கி தருவார்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ஜே பாலாஜி பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்லேயே அவர் வச்சது தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளுங்களை முக்கியமான அதிகாரி எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வர்றவங்கள்ட்ட வந்து கேஸை வாதாடுறவங்க பேரில் வந்து எல்லாத்திட்டையும் வந்து பணத்தை பறிக்கிறது தான் அவரோட கேஸு நடத்துகிற மாதிரி. அந்த விஷயத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பெரியவருக்கு நம்ம வந்து பணத்தை வந்து இழந்துக்கிட்டு இருக்கோம், சரியான ரூட்டில் இது வந்து போகலை அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்து அது ஆர்ஜே பாலாஜியுடன் வந்து ஒரு சில கசப்புகளால் வந்து அந்த பெரியவர் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த கோர்ட்டு வளாகத்திலே வந்து கருப்பு சாமி வந்து ஒரு சாமி இருக்குது, அந்த சாமிக்கிட்ட வந்து நீதி கேட்குறாரு. எப்படியே வந்து காப்பாற்றுங்க அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு நீதி நம்ம எப்படி கேட்குற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் வந்து சூர்யா வந்து கருப்பு சாமியா அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து அந்த அட்வொகேட்டாக வந்து அந்த நகையை வந்து எப்படி மீட்டு கொடுத்தார். அப்படி தான் அந்த படத்தோட கதை. படம் பார்க்க பழைய கதை தான் இருக்கும், இருந்தாலும் வந்து சூர்யா எல்லாம் நடிச்சுக்கிறதால கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்துட்டு என்னான்னு சொல்லுங்கள். இந்த படம் கதை எந்த படத்தோட சாயல் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.